என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெயன் டிவி நேயர்களாகிய உங்களுக்கு நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே நாம் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் எவ்வாறு நேசிக்கிறார், குடும்பத்தை தேவப்படுத்தினது தேவனுடைய திட்டம் என்று சொல்லியும், அந்த குடும்பத்திலே தேவனாகிய கர்த்தர் எப்படி உலாவினார் என்று சொல்லியும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவனை எப்படி ஆராதித்தார்கள் என்று சொல்லியும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அதே குடும்பத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், குடும்பம் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து இணைந்து வாழ்வது தான் குடும்பம் என்று சொல்லி பார்த்தோம். ஒருவேளை அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பிறப்பார்களானால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட அந்த குடும்பத்திலே 2 பிள்ளைகள் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காயின் என்கிற பிள்ளை, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தை காயின் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை காணலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்ற முதல் பிறந்த மனுஷன் காயின். ஸோ 2வது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆபேல். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். ஸோ இந்த 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த 2 பிள்ளைகளும் காயினுடைய தொழில் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். ஆபேலினுடைய தொழில் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். சில நாட்கள் சென்ற பின்பு இந்த பிள்ளைகள் 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை பலி செலுத்த வேண்டுமே, காணிக்கை செலுத்த வேண்டுமே என்று சொல்லி காயின் தன் நிலத்தில் விளைந்ததான கனிகளை கொண்டு வந்தான், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆபேலும் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தினான். காயின் செலுத்தின காணிக்கை குறித்தும் ஆபேல் செலுத்தின காணிக்கை குறித்தும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் காயினும் ஆபேலும் 2 பேரும் தான காணிக்கை கொண்டு வந்தார்கள்? தேவனுக்கு நன்றி செலுத்தும், நன்றி படைக்கும் வண்ணமாக காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஏன் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை? ஆம் பிரியமானவர்களே, நாம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபேல் சிறப்பானதை தேவனுக்காக காணிக்கையாக கொடுத்தான். அவனுக்கு தெரிந்திருக்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. ஸோ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அதன் கடைசி வாக்கியத்திலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்கிறதான வெளிப்பாடு ஆபேலுக்குள்ளே இருந்திருக்கிறது. இதை கர்த்தர் அறிந்தபடினாலே, அவன் காணிக்கை சிறப்பானதாய் இருந்தபடினாலே, அவன் காணிக்கை எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானதை தேவனுக்காய் செலுத்தினான் என்று சொல்லி அவன் இருதயத்தை பார்த்த தேவனாகிய கர்த்தர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் படைக்கிறதான காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அருமையான குடும்பத்தினரே, என் குடும்பமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்காக நீங்கள் படைக்கப்படுகிறதான காணிக்கைகள், பலிகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? ஏனோ தானோ என்று செலுத்துகிறீர்களா? ஏனோ தானோ என்று நாம் ஒன்றுமில்லை, நாம் ஸ்தோத்திர பலியை செலுத்தினால் கூட தேவனுக்கு பிரியமாய் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த பலியை தான் ஆபேல் காணிக்கையாக ஆண்டவருக்கு பலியாக செலுத்தினான் என்பதை நாம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பலி
பலி செலுத்துவதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதே, தேவனுக்கு நசல் கொண்டதையும் இத்து போனதையும் நம்மளுக்கு தேவையில்லாததையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அவர் என்ன அவ்வளோ மட்டமானவர் இல்லைங்க. இந்த உலகம் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற ஏக சக்கராதிபதி அவர்தாங்க. அவர் தான் எல்லாவற்றையும் படைத்து நம்முடைய கரத்திலே கொடுத்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அனைத்தும் தேவனுடையது. ஆகினபடினாலே நாம் தேவனுக்கு சிறப்பானதை செலுத்துவோம். தேவனுக்கு மேன்மையான காரியம் நமக்கு எதெல்லாம் சிறப்பாக தோணுதோ அதெல்லாம் தேவனுக்கு செலுத்துனுங்க. நமக்கு பெஸ்ட்டாக எது தோணுதோ அதெல்லாம் தேவனுக்கு செலுத்துங்க. ஈவன் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறீங்களா? அருமையான குடும்பத்தினரே, உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையை தேவனுக்காக அர்ப்பணிங்கள். தேவன் அந்த பிள்ளையை பயன்படுத்துவார். அதன் மூலமாய் குடும்பம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை சொல்லும் பொழுது ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய சாட்சியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நான் +2 முடித்த பிறகு என்னுடைய குடும்பத்திலே மிகுந்த கஷ்டமான சூழ்நிலை. என் தகப்பனார் மாத்திரம்தான் சம்பாதிப்பார். 5 பிள்ளைகள் நாங்கள், எல்லாம் பெண் பிள்ளைகள், யாரும் வேலை செய்யவில்லை. நான் தான் படித்தேன், வேறு யாரும் படிக்கவில்லை. எங்கள் அப்பா எல்லாரையும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்து விட்டார். ஸோ எங்கள் வீட்டில் அதிக கஷ்டமாக இருந்தபடினாலே நான் +2 முடித்துவிட்டு ஒரு நர்சரி ஸ்கூலில் வேலைக்காக நான் சென்றேன். அப்பொழுது அங்கே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த இடத்துல போய் நீங்கள் வேலை கேளுங்கன்னு சொல்லி. அப்பொழுது அந்த மேனேஜர் இடத்துல போய் நான் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் LKG UKG பிள்ளைங்களை வச்சு மேய்ச்சிக்கோங்க, உங்களுக்கு ஒரு 65 ரூபாய் நான் சம்பளம் தரேன்னு சொன்னார். 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை உங்களிடத்திலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த 65 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அதிலே எவ்வளவு தசம பாகம் வரும் என்று சொல்லி அப்பொழுது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டு நான் சபைக்கு செல்வேன். அப்பொழுது எல்லாரும் தசம பாகம் என்று சொல்லி பேசுவார்கள். நானும் தேவனுக்காக காணிக்கை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த காணிக்கை பிரித்து வைத்து அதை கொண்டு வந்து நான் சபையிலே கொடுப்பேன். நான் அன்றைக்கு அந்த 65 ரூபாய்க்கு நான் தசம பாகம் உண்மையாய் கொடுத்ததினாலே இன்றைக்கு லட்சத்துக்கு மேலே சம்பளத்தை வாங்கி அதிலிருந்து தசம பாகத்தை தேவனுக்கு காணிக்கையை கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கொடுக்கிற காரியம், நாம் செலுத்துகிற காணிக்கைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தசம பாகங்களை பிரித்து ஆளாளுக்கு கொடுப்பது அது சரியானது அல்ல. நாம் ஒரு கோழி முட்டை போடுகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கோழி தான் அதை அடைக்காக்கும். அதுக்கு தான் அது சொந்தம். ஒரு இடத்திலே சத்தியத்தை கேட்டுவிட்டு வேறொரு இடத்திலே போய் காணிக்கை செலுத்துவது அது சரியானதாக தோன்றவில்லை. நாம் எந்த இடத்திலே இருக்கிறோமோ, எந்த சத்தியத்தை எங்கு போய் சத்தியத்தை கேட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் வளருகிறதோ அங்கே தானே நாம் அதை கொடுக்க வேண்டும். இந்த காணிக்கை செலுத்துகிற விஷயம், பலி செலுத்துகிற விஷயம், இந்த காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதனால் தான் நான் உங்கள் மத்தியிலே இந்த சாட்சியை நான் வைத்தேன். அதே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இந்த காயின் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காணிக்கை செலுத்தினதினால் அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று நாம் அறிகிறோம். ஆபேல் தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்தினபடினாலே அவன் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அவன் பங்கெடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதை நாம் எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் அந்த காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலிலே அவன் இடம்பெறுவதை பார்க்கிறோம். 2 பேருமே தான் காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் ஒருவருக்குள்ளே காய்மகாரம் வந்தது. இன்னொருத்தருடைய காரியங்கள் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே, அதுவும் முதலாவது ஆபேலை குறித்து தான் நாம் பார்க்கிறோம் அந்த பட்டியலிலே. பிரியமானவர்களே, நாம் ஓடின ஓட்டம் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசத்திலே நாம் ஓடுகிறோம், நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம், குடும்பத்துக்காக எல்லா காரியங்களையும் எல்லா அலைச்சல்களை நாம் படுகிறோம். குடும்பத்துக்கு நாம் சொத்தை ஆசீர்வாதத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு அது சுதந்திரமாக சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாடுபடுறது கரெக்டு தான். காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நல்லா படிக்கணும் என்று சொல்லி நாம் பாடுபடுவதெல்லாம் சரிதான். ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம்,
தேவனுக்கு பிரியமானபடி உலகத்தின்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலே அவருக்கு பிரியமாய் நாம் சம்பாதித்து நாம் குடும்பத்தை நடத்துகிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தேன் என்று எனக்கு தெரியாது. என் பிள்ளைகளை நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்ததே கிடையாது. நான் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் ஊற்றி விடுவேன். அன்னாலை போல என் இருதயத்தை நான் ஊற்றி விடேன். கர்த்தாவே, ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதும் நான் தேவனிடத்தில் கேட்பேன், என் பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் தான் உதவி செய்யணும், யாரிடத்துல போய் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் 3 பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்து படிக்க வைத்தார். அடிமைக்கும் நல்ல ஒரு வேலை, அரசாங்கத்திலே ஒரு வேலை கொடுத்தார். கர்த்தர் சின்ன விஷயத்திலே, சின்ன காணிக்கையிலே அன்றைக்கு உண்மையாய் செலுத்தினபடியினாலே இன்றைக்கு தேவன் லட்சங்களை கரத்திலே வாங்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? உங்கள் மாமியார் மாமனாரை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? ஒருவேளை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தம்பி தங்கைமார்களை நீங்கள் எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள்? எந்த விதத்திலே ஓடுகிறீர்கள்? தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாய் துணிச்சலான பொய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறான். நாம் பிரியமானவர்களே, நாம் அப்படி கேட்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், சபைக்கும், நாம் இருக்கிறதான ஊருக்கும், தேசத்திற்கும் நாம் தான் காவலாளி. நாம் தான் காவலாளி. நாம் தான் தேவனுடைய கரத்திலே, தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். இந்த பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தேவன் அப்படி நடத்துவதை தான் தேவன் விரும்புகிறார். 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இதை விசாரிக்கிறார். அவனை திருத்தத்துக்காக முயற்சி செய்கிறார். அவன் எப்படி செய்திருக்கலாம்? ஆபேல் இடத்திலே போய் தன் தம்பி அவனை நேசித்தான். அவனை காயன் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி கூட அவன் நினைத்து பார்க்காதபடிக்கு மறுநாள் வயல்வெளிக்கு காயனோடு கூட சென்றதை நாம் பார்க்கிறோம். அந்த காயன் அவனை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு ஆபேலை கூப்பிட்டு வயல்வெளிக்கு போகிறாங்க 2 பேரும். அப்போ கூப்பிட்டு தம்பியும் என்ன செய்கிறான், தன்னுடைய அண்ணனை நேசித்ததுனால் ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் வந்து உன்னை நேசிக்கிறான்ப்பா, அவனோடு சமாதானமாக இருப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் கேட்கல. அவன் உதாசீனப்படுத்தி விட்டு அதை எரிந்து விட்டு அவன் உள்ளத்தில் இருக்கிற காய்மகாரத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வதற்காக ஆபேலை துணிந்து செல்கிறான். அவனை வயல்வெளியில் அழைத்து சென்று அந்த இடத்திலே அவன் கொலை செய்து போடுகிறான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினாலே, காயின் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினாலே, அவனுக்குள்ளே அந்த கொலைவெறி நாவி வந்துவிட்டபடினாலே அவன் கொலைக்காரனாக மாறினான். ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான் தெரியுங்களா? இவனுக்கு கெட்டதை செஞ்சான்றதுனால இல்லைங்க, அவனுக்குள்ள ஆபேலுக்குள்ள நற்கிரியைகள் தான் இருந்தது. அந்த நற்கிரியைகளின் நிமித்தம் காயின் அவனை கொலை செய்ததை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் முன்னேறுவதும், நாம் தேவன் இடத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் நாம் முன்னேறும் பொழுது, தேவனிடத்திலே நாம் பிரியமாக இருக்கும்போது தேவன் இந்த உலகத்திலே நம்ம உயர்த்துகிறார். அப்படி நாம் உயர்த்தப்படும் பொழுது எத்தனை பொறாமைகள், எத்தனை காய்மகாரங்கள், கொஞ்சம் சொத்து அதிகமாக இருந்துட்டு அண்ணன் தம்பிக்குள்ள அநேக பிரச்சனைகள், அவனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜானடி இடத்துக்கெல்லாம் வந்து சண்டையிட்டு கொலைகாரர்களாக மாறிவிடுகிற காலமாக இருக்கிறது. பழிவாங்குகிற காலமாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளே சாத்தானின் ஆவி புகுந்து அவர்களை கொலைக்காரர்களாக மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். அவர் சொந்த அண்ணன், அந்த சொந்த அண்ணனை நிலத்து தகராறு நிமித்தமாக நிறைய சொத்து அவருக்கு நாங்கள் இருந்த இடத்துலையே ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் அப்படி அந்த நிலத்து தகராறு நிமித்தமாக தன் சொந்த அண்ணன் மகனை கத்தி எடுத்து குத்தி கொன்னுட்டு அவரும் ஜெயிலுக்கு போனார். சமாதானமாக இருக்க முடியல. கொஞ்ச நாள் இருந்த அவரும் அந்த சிறைச்சாலையிலே மரித்து போனார். நடந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன்.
ஸோ இப்படி கொலைவெறியின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவன் தான் என்ன செய்கிறான் என்று தெரியாதபடிக்கு மீறி தேவனுடைய கட்டளைகளையும் தேவனையும் விட்டு பிரிந்து கொலைக்காரனாக மாறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமையானால் தேவனிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும். இல்லை என்போமானால் நாம் இப்படி தான் கொலைக்காரர்களாக மாறிக்கொண்டு பாவத்தின் மேல் பாவம், பாவத்தின் மீது பாவம் இப்படி செய்து கொண்டே வரும். கர்த்தருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சுத்திகரிக்கும், சுத்தமாக்கும். இந்த ஒரு நாயோ அல்லது கோழியோ ஆடோ மாடோ ஏதாவது ஒரு அசுத்தம் பண்ணிவிட்டு இருக்கிறது என்று சொன்னால், வீட்டில் எல்லாம் சும்மா கோழி வளர்ப்பாங்க பாருங்க, அந்த கோழி அங்கங்கே பண்ணி வச்சுட்டு போயிடும். எச்சம் பண்ணி வச்சிருந்த நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் மண் எடுத்து அது மேலே போட்டு மூடிடுவோம். நம்ம மூடிட்டு அந்த நேரத்துக்கு வேணால் அது நல்லா இருக்கலாம், அந்த நேரத்துக்கு அது ஸ்மெல்லு நாற்றம் இல்லை, அது தெரியல கண்களுக்கு முன்பாக, அப்படி இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஆனால் அது உள்ளே இருக்கிற காரியம் அப்படியே தான் இருக்கும். அதனுடைய நாற்றம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதனுடைய நாற்றம் திரும்பவுமாக வீசும். அதை அப்படியே எடுத்து நம்ம கழுவி விட்டு அது மேலே ஏதாவது ஒரு லோஷன், டெட்டாலோ இல்லை ஃபெனாயிலோ போட்டு நம்ம அதை கழுவி சுத்தமாக்கிட்டோம்னாக்கா அது அந்த இடத்துல சுத்தமாயிடுச்சுன்னா அந்த நாத்தமும் வராது, கிருமிகளும் இருக்காது. பாருங்கள், இப்படி தான் நம்ம பாவத்தை உள்ளத்தில் மறைச்சி 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 வைக்கும் போது அது வெளியே வர ஆரம்பிக்குங்க. கொஞ்ச நாளைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு வேணால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம மறைஞ்சிட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம லக்ஸுரியாக இருக்கிறோம், நம்ம நல்லா பழைக்கிறோம், மற்றவங்கள விட நம்ம வசதியாக இருக்கிறோம், நம்ம நினச்ச காரியங்கள் நமக்கு வருகிறது என்று ஒன்றா நீங்கள் சந்தோஷமாக இந்த நாளில் இருந்து விடலாம் பிரியமானவர்களே. ஆனால் உள்ளத்திலே உங்களை குத்தி கொண்டு இருக்கிறதான அந்த பாவத்தை நீங்கள் எதை கொண்டுமே மூட முடியாது, எதை கொண்டுமே அழிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தின அந்த இரத்தத்தை பூசி மட்டுமே, அந்த இரத்தத்தை கொண்டு மட்டுமே உங்களை கழுவி சுத்திகரிக்க முடியுமாம். அதற்காக தான் நாம் 1 யோவானிலே வாசிக்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தோடு கூட இருக்கிறீர்களா, சொத்து தகராறில் இருக்கிறீர்களா, அல்லது குடும்ப பிரச்சனையில் இருக்கிறீர்களா, என் சகோதரனுடைய என்னுடைய மனைவி வேறு ஒரு தவறான உறவு வைத்திருக்கிறாளே, இவளை எப்படி வெட்டி சாய்ப்பது, இவளை எப்படி நாம் கொன்று போடுவது என்று சொல்லி மனவேதனையோடு கூட இருக்கிறீர்களா, தன்னுடைய கணவர் செய்கிற காரியங்களை நிமித்தமாக அவருக்கு எப்படியாவது விஷம் கொடுத்து சாகடித்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான சகோதரன், அருமையான சகோதரி, அருமையான குடும்பத்தாரே, இன்றைக்கு நீங்கள் முடிவெடுப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் முடிவு தவறானது. உங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே இன்றைக்கு முழங்கால் படியிட்டு நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னையும் கூட கழுவி சுத்திகரியுங்கப்பா. என் பாவத்தை நான் மூட விரும்பல ஆண்டவரே, நீங்க உங்களுடைய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நான் சுத்தமாவேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே உங்களை இந்த நாளிலே ஒப்பு கொடுப்பீர்களா? தேவன் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். யாருக்காக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார் தெரியாத அருமையான சகோதரனே, இன்றைய குடும்பத்திலே ரகசிய பாவங்களிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? நான் காரியங்களை பார்த்திருக்கிறேன். மருத்துவமனைகளிலே விசாரிக்கும் பொழுது கொடுமையான காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொடுமையாக இருக்கும். ஒரு நாள் நான் டியூட்டியை முடித்து விட்டு நான் நைட் டியூட்டியை முடிக்க போகிறேன். அந்த நேரத்தில் ஒருவர் ஒரு தலையோடு கூட ஒரு கோணிப்பையில் தலையை போட்டு கொண்டு வருகிறாள். மனைவியினுடைய உடம்பை அப்படியே கை தனியாக கால் தனியாக வெட்டி கொண்டு கோணிப்பையில் போட்டு கொண்டு வந்து அப்படியே மூட்டையை கொண்டு வைக்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னமோ அவர் எங்கேயோ போயிட்டு பிஸ்னஸ்லேருந்து இப்படியே வந்திருக்கிறார் என்று சொல்லி என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு நான் டாக்டர் போயிட்டு காலையில் அவர் ரூமில் போய் சொல்லிட்டு கேஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி அவரும் கேஸை பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பி வைங்கள் என்கிறார். கேஸு பார்க்குறாங்க, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரே பரபரப்பாக பேசுகிறார்கள், ஓடுகிறார்கள், ஓடியார்கள். சிஸ்டர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த இன்டிமேஷன் கொடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்தா மூட்டையை திறக்கிறாரு. என்னப்பா இதுன்னு கேட்டால்
கள்ளக்காதல் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய தம்பிக்கும் சொந்த தம்பி மைத்துனருக்கும் கள்ள தொடர்பு இருப்பதினாலே அதை நான் எத்தனையோ முறை கண்டித்து பார்த்தேன். ஆனால் அவள் கேட்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி, அதனால் தான் இன்றைக்கு நான் பார்த்துருந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பார்த்துருந்து அவங்கள போட்டு தள்ளணும்னு சொல்லி தான் இந்த கொலை வெறியோடு கூட நான் போட்டேன் நான் சொல்லி அதை வெட்டிக்கிட்டு அவரே போலீஸில் சரணடைந்ததை என் கண்ணாலே நான் பார்க்க முடிந்தது. அருமையான சகோதரனே, குடும்பத்தாரே, இன்றைக்கு உங்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது? பழிவாங்குதல் எனக்குரியது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை நாம் எபிரேயர் 10வது அதிகாரம் 29-30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பழி வாங்குதல் தேவனுடையது என்று சொல்லி இருக்கிறது. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குகிற காரியத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தேவனை நம்புகிற ஜனமாக இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட ஜனமாக இருந்தாலும், இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளுங்க. தேவன் உங்களை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் விழுந்தீர்களோ, எந்த இடத்திலே பாதிக்கப்பட்டீர்களோ, அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். பழிவாங்குதல் தேவனுக்குரியது, நீங்கள் கையில் எடுக்காதீங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான குடும்பத்தாரே, நீங்கள் எப்பேற்பட்ட எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களையும் தேவனாகிய கர்த்தர் நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை சுத்தமாக்கி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு, நல்லவர்களாய் மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். அடுத்து 16வது வசனத்தில், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, அவன் பாருங்க, அவனுக்குள்ளே அந்த கொலைவெறியின் ஆவி வந்தபடினாலே, சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினாலே, சாத்தான் அவன் உள்ளத்திலே புகுந்தபடினாலே அந்த கொலைவெறி அவனை தூண்டிக்கொண்டே இருந்தது. மன்னிப்பு கேட்க அவனுக்கு இஷ்டமில்லை. தன் சகோதரனோடு கூட ஒப்புரவாவதற்கும் சகோதரனை நேசிப்பதற்கும் இவன் கேட்டிருந்திருக்கலாம். தம்பி ஒரு ஆட்டை கொடுப்பான், நானும் போய் ரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் கேட்டிருந்தால், அவன் தாராளமாக தன்னுடைய அண்ணனுக்கு தம்பி கொடுத்திருப்பான், காயினுக்கு ஆபேல் கொடுத்திருந்திருப்பான். ஆனால் அதை செய்யவில்லை. அவனுக்கு மனமில்லை. அவனுடைய மனதெல்லாம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். ஆகையினால அவன் உள்ளத்தில் இருந்ததெல்லாம் கொலை வெறிதான். அந்த கொலை வெறி அவனை தூண்டினபடினால அவன் கொலைக்காரனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அவன் கொலைக்காரனாய் மாறினதினாலே அவன் தேவனை விட்டு பிரிந்து போனதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஏற்ற தேசத்திலே நோத் என்கிறதான இடத்தை தேசத்தில் போய் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, பாவம் உங்களை தேவனை விட்டு பிரித்துவிடும். பாவம் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். பாவம் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், சந்தோஷத்தை கெடுத்துவிடும், குடும்பத்தை நடத்த முடியாது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இன்னும் இது போன்ற அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், நேரம் இல்லாதபடினாலே நான் இதை முடித்து கொள்கிறேன். அந்த காயினுக்குள்ளே இருந்ததான அந்த கொலைவெறி நம்மை பற்றி கொள்ளக்கூடாது. அந்த சாபங்களை முறிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே தேவன் பிசாசை, சாத்தானை சிலுவையிலே முறியடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சாத்தானை முறியடித்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். காயினை போல நீங்கள் மாறாதீங்க. ஆபேலை போல விசுவாச பட்டியலிலே இடம் பெற்ற ஆபேலை போல மாறுங்கள். வசனமே சொல்லிருக்கிறது, நீங்கள் காயினை போல மாறாதீங்க. நீங்கள் காயினை போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, மாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனம் வாசித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களையே சிந்தித்து பாருங்கள். யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை அலங்கோலம் படித்து கொள்ளாதீர்கள். தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லோரையும் காண்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பேரே காண்கிற தேவன் ஒரு பேர் உண்டு. பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த தவறையும் மறைக்க முடியாது. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய
மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இறங்க பெறுவான். ஆகையினாலே உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். மாத்திரமல்ல, அவன் பிரிந்து சென்று இப்பொழுது அவனுக்கு சில அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்படி மறித்து விடு, உன்னை பார்க்குறவங்க எல்லாருமே கொண்டு போடுவோம்ப்பா, நீ நிலத்தை பயிர்வ, அது உனக்கு பலனை கொடுக்காது, இப்படியெல்லாம் சொல்லி சொன்னதினாலே தேவன் அவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது. ஐயோ, நம்மளை பார்க்குறவங்களெல்லாம் நம்மளை கொண்டுடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவன் தேவனிடத்தில் என்ன பண்ணுறான், நீங்கள் என்ன செய்யணும், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தேவனும் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு. அவன் அதிலிருந்து உலக பிரகாரமாக தப்பிக்கிறதுக்கு தான் வழியை கேட்டான ஒழிய இந்த காரியத்திலிருந்து தான் அவன் தப்பித்து கொள்ள வேண்டும், தான் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு விரும்பினானே ஒழிய தன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு மீட்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினதே கிடையாது. பாருங்க, அவன் தேவனை விட்டு தூரம் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை பாவத்திலிருந்து மேற்கொண்டு வாழ்வது எப்படி என்பதை தேவனிடத்தில் விசாரிக்கவும் இல்லை, அதை அவன் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அவன் மனமாறுதலை காணாமலே மரித்து போனான் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் காயினை போல இராதபடிக்கு ஆபேல் தனக்கு கர்த்தருக்கு பிரியமானது எப்படி பலியை செலுத்தினானோ அதே போல பலியை தாழ்மையாயிருங்கள், கர்த்தரிடத்திலே பொறுமையாயிருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிவர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தத்தை பயத்தோடு காத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை பயத்தோடு காத்துக்கொள்ளுங்கள். யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்யாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருக்கேற்ற பாத்திரமாய், தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் உங்களை வளைந்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் தம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ மறைவான பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்பை கொடுங்க ஐயா, உம்முடைய ரத்தத்தை பூசுங்க ஆண்டவரே, அவர்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த ரகசிய பாவங்களிலே மாட்டி இன்றைக்கு முடித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டதான பாவ காரியங்களிலிருந்து, இச்சையான காரியங்களிலிருந்து, உன் மோகங்களிலிருந்து ராஜா ஆண்டவரே, பண ஆசையிலிருந்து, பொருள் ஆசையிலிருந்து ராஜா என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ரத்தத்தை பூசுங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நபர்களின் மீதும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் சுத்திகரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுத்தமாகட்டும் ஆண்டவரே, சாட்சியாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.